ஜில் ஜங் ஜக் இந்த 3 வார்த்தைகள் வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி காதலன் படம் பார்த்த ரசிகர்களை தவிர யாருக்கும் பெருசாக ஞாபகம் இல்லாத ஒரு 3 வார்த்தைகள். இந்த 2 மாதத்தில் வந்துட்டு யூத் ஸ்பெஷலாக ஜில் ஜங் ஜக்குங்கிற இந்த 3 வார்த்தை வந்து பயங்கரமாக அக்செப்ட் பண்ணி ஓன் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஜில் ஜங் ஜக்குங்கிற இந்த படத்தோட ட்ரெய்லர், விஷுவல்ஸ், விஷால் சந்திரசேகரோட இசை, தீரஜ் வைத்திங்கிற ஒரு புது இயக்குனரோட விஷன். இது வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம் மேக்கரோட முதல் திரைப்படம். ஸோ அவர் ட்ராவல் பண்ண அதே யங்ஸ்டர்ஸோட இந்த படத்துலையும் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுனால ஆல்மோஸ்ட் என்டையர்லி அவரோட ஷார்ட் ஃபில்ம் க்ரூவே இந்த படத்தோட மெயின் க்ரூவாக நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை டீம். எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஜில் ஜங் ஜக் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா ரைட் ஃப்ரம் த பைலட் அந்த ஷூட் பண்ணதுலேருந்து எங்கள் க்ரூ அப்படியே வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு. இவ்வளோ ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் எங்கள் யாருக்குமே அமையுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ லைக் டு தேங்க் சித்தார்த் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ மீடியா ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். எங்களை மாதிரி புது ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒரு 2 வருஷம் முன்னாடி இருக்கிற காசை வச்சு ஒரு பைலட் ஃபிலிம் எடுத்தோம். இப்போது 2 வருஷம் கழித்து ஃபீச்சர் ஃபிலிமாக இப்போது அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அது நினச்சா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் வந்து சித்தார்த் சார். ஏன்னா எல்லாருமே 24-25 வயசு பசங்க, அவங்கள வச்சு படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அவர் ஒரு ப்ரொடியூசர், ஆக்டர், அதை தாண்டி ஒரு மென்டர் எனக்கும் அவினாஷ்க்கும். ஏன்னா நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க முடிஞ்சுது. நிறைய இம்ப்ரோவைசேஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவார். இந்த விஷயம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ப்ளஸ் இந்த படத்தில் ராதா ரவி சார், நாசர் சார் அவங்களுக்குள்ளே நடித்தது ரொம்ப பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சித்தார்த் சார், தேங்க்யூ ஃபார் ஜில் ஜங் ஜக். தீரஜ், தேங்க்யூ ஃபார் ஜக். 42 வருஷம் சர்வீஸில் ஃபஸ்ட்டு டைம் இது மாதிரி ஒரு கேரக்டர் செய்கிறேன். நான் செஞ்சதே இல்லை. அண்டு நான் ரொம்ப திமிரு பிடிச்சதான். அது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் சொல்லுவீங்க மனசுக்குள்ளே, எல்லாம் தெரியும்டா உன்னை பற்றின்னு. ஆனால் அந்த திமிர் என்பது திமிர் அல்ல, தன்னம்பிக்கை. இப்போ இறுதி சுற்று வந்திருக்கு, அரண்மனை 2 வந்திருக்கு, ராதாரவி பிரமாதம்னு சொன்னாங்க. இந்த படம் பார்த்தாங்கன்னா அந்த படத்துலலாம் இல்லாத ஒரு ராதாரவியை பார்க்கணும்னா இந்த படம் தான், ஜில் ஜங் ஜக். ஃபஸ்ட்டு புக் பண்ணும்போது இந்த டைட்டில் சொன்னார் சித்தார்த்து. நான் சொன்னேன் செய்கிறேன்ப்பான்னு சொன்னேன். படம் பேர் இப்போ தான் சார் வச்சுருப்போம், அப்புறம் மாற்றிக்கலான்னு. ஆனால் அந்த ஜில் ஜங் ஜக் அவ்வளோ கேட்சியான பேர். அது மாதிரி சித்தார்த் அவருடைய உழைப்பு தான் இந்த மொத்தம். இப்போ கூட்டம் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறது, படத்தில் பார்த்து எல்லாமே சித்தார்த்துடைய உழைப்பு தான் நான் பார்க்க. மற்றவங்களை சொல்லுன்னு தவிர எடுத்து கூட. ஆனால் அவருக்கும் இந்த கூட நடித்த சகோதரி இல்லை போல இருக்குல்ல, சகோதரர்களுக்கும் இந்த படம் அதுலேருந்து தப்பிச்சுதுரா சாமி. இல்லைன்னா ஃபங்க்ஷனில் உட்கார வைக்கணும், அப்புறம் ஒரு பத்திரிக்கார் கால் மேலே காலை போட்டாங்க, தப்பு தானே. அதுக்கு ஒரு போராட்டம், அதுக்கு ஒரு பெண்கள் அமைப்பு ஒழிகன்னு இந்த தேட்டருக்கு முன்னாடி கத்திக்கிட்டு, சித்தார்த்துக்கிட்ட முன்னாடி கத்திக்கிட்டு, அப்புறம் நம்ம மாரடிச்சுக்கிட்டு 4 இடத்துல எஃப்ஐஆரை போட்டு, அப்புறம் ஒரு இடத்துலேருந்து எல்லாம் தப்பிச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த தொல்லை இல்லை உனக்கு. நான் பார்த்து பயந்தது நடிப்பில் இந்த படம் ஒன்று. ஏன்னா இந்த படத்துக்காக சொல்லலை, இப்போ பொதுவாக நடித்து வெளியே வந்த சில படங்கள்லேருந்து இந்த படத்தையும் சேர்த்து சொல்கிறேன். இதில் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா இந்த தீரஜ் சொல்லவும் மாட்டான், ஆனால் ஒன்மோர் கேட்குறான். அப்புறமா அதே மாதிரி நான் பயந்தது உண்மையிலே சித்தார்த்து சொல்கிறேன். அந்த ஷூட் பண்ணுற சீன் ஒன்று எடுத்தாங்க உள்ள, அதுக்கு வரைஞ்சி கொண்டான்ட்டாங்கய்யா. 1 2 6 5 4 3ன்னு இந்த தீரஜ் கேமராமேன் எல்லாரும். அப்போ தான் இப்போ ராதாரவிக்கு போகுது 6 தானே. நான் சொன்னேன் அது எனக்கு பேட் நம்பர், ஒரு 2 போடுன்னு சொல்ல. இல்லை உண்மையை சொல்ல, நானுங்க சொல்லிகிட்டே இருப்பேன். நான் எனக்கு புரியவே இல்லை, என்ன அழகாக எடுத்திருக்காங்க. அதை புரியாமல் தான் நடித்தேன். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன், நான் என்னப்பா செய்யணும் அப்படி ஷாக்காக பாருங்க, அவ்வளோதான். எங்கள் மூத்தவர் திரு ராதாரவி அவர்கள்
பொதுவாக மிக குறைவாக பேசி செல்வார். அந்த பயத்திலே இருந்தோம். அந்த பயத்தெல்லாம் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணி எங்களுக்காக தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் யூ. இப்படியே எங்களை ப்ளஸ் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு மெயின் கேப்டன் ஆஃப் த ஷிப் மை டியர் டைரக்டர் தீரஜ் வைதி. ஜில்ஜங் ஜக்குன்ற படம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்கும், இன் யுவர் வைல்டஸ்ட் ட்ரீம் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்கும். ஜில்ஜங் ஜக் இஸ் ஆர் வைல்டஸ்ட் ட்ரீம். ஏன்னா படத்தோட கதையாக இருக்கட்டும், படம் அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வைல்டாக, ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர வித்தியாசமாக ஒரு கேரக்டரைசேஷன், பிக்சரைசேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜில்ஜங் ஜக் இஸ் பேசிக்கலி ஆர் வைல்டஸ்ட் ட்ரீம். எனக்குன்னு இல்லை, என் டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சரி. இப்போது நாங்கள் வந்து படம் எடுத்ததுலேருந்து இப்போ இங்கே வந்து நாங்கள் நிற்கிறோன்ற அந்த மொமெண்ட் வரைக்கும் ஜில்ஜங் ஜக் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நாங்கள் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம், அது வந்து நடந்திருக்கு. அதுக்கு வந்து முக்கியமான காரணம், ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் பிஹைண்ட் ஆல் ஆஃப் திஸ் இஸ் சித்தார்த் சார்.